தன்மான தமிழர் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, லைக் பண்ணுங்க, கருத்து பெட்டி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா, வள்ளலார் பெருவழியை பாதுகாக்க செந்தமிழன் சீமான் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் குறித்துதான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கோம். தெய்வ தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சி இணைந்து நடத்தும் வள்ளலார் பெருவழியை பாதுகாக்க அங்க சர்வதேச மையம் என்று திமுக அரசு ஆக்கிரமிக்க துடிக்கிற அந்த பெருவழியை பாதுகாப்பதற்காக 4/5/2024 அன்று ஆர்ப்பாட்டம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நம்மளுடைய திராவிட முதல்வர் அவர்கள் தேர்தல் முடிச்சிட்டு இன்ப சுற்றுலா சென்றிருந்தாரு. அவர் நேற்றைய தினம் இன்ப சுற்றுலா பாதியிலேயே நிறுத்திட்டு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளலார் பெருவழியை பாதுகாக்க வடலூர்ல மக்கள் பேரெழுச்சியா கூட போறாங்க அப்படிங்கிற அந்த உளவுத்துறை கொடுத்த அறிக்கை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நேற்று மாலை அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு காவல்துறையினால. அனுமதி மறுத்தாலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தடையை மீறி அங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஆளும் வர்க்கம் கலங்கி நிற்பதை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதன் வெளிப்பாடாதான் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இசை மதிவாணன் அவர்களை வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநில பொறுப்பாளர், இளைஞர் பாசறையுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் சல்மான் அவர்கள் உள்பட பல நிர்வாகிகள் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தடையை மீறி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு இந்த காவல்துறை ஒடுக்கி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோட தான் நாம் தமிழர் கட்சி வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. இவங்க என்னதான் தடுத்தினாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சில மக்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இது ஆர்ப்பாட்டமாவே நடந்துச்சு. தடையை மீறி ஆர்ப்பாட்டம் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அவங்க முன்னாடியே அனுமதி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு மக்களிடத்துல போய் சென்றடையும். இப்ப தடையை மீறி அது நடக்கிறதுனால அதுவும் அந்த ஆர்ப்பாட்டம் சீமானவர்கள் கலந்து கொள்கிற ஆர்ப்பாட்டமா இருக்கிறதுனால இது எப்படின்னாக்கா, யாருக்கெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போற ஐடியா இல்லையோ அவங்களை எல்லாம் தூண்டும் விதமா தான் இருக்கு. என்ன இந்த அளவுக்கு தடை போடுறாங்க, இந்த அளவுக்கு அரசு அதிகார வர்க்கத்தை இந்த அளவுக்கு பயன்படுத்துது, அதனால் நம்ம கண்டிப்பா போய் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு தூண்டுகிற விஷயமா தான் இருக்கு. இதனுடைய எதிரொலி பாத்தீங்க அப்படின்னா, நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க தடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தடையை அப்படியே ஏத்துக்கிறதுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு இந்த கூலிக்கு மாரடிக்கிற கட்சி இல்ல நாம் தமிழர் கட்சி. அதுவும் மணியரசன் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா தான் நிச்சயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? சீமான் என்ன கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா தான் இருக்கணும். பார்ப்போம். இன்று 3 மணிக்கு பிறகு வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.